கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத பகுதியை தியானிக்க போகிறோம். இந்த வருஷத்துக்காக தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம். இந்த வருஷத்துக்காக தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஹல்லேலூயா. 75ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். நிறைய குடும்பத்திலே பல சூழ்நிலையிலே இணைந்திருப்பீங்க. நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனை 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 சொல்லி புலம்பிட்டு இருப்போம். தேவனுடைய கரத்திலே அடங்கியிருந்தால் உயர்த்துவார். நிறைய குடும்பத்திலே தேவனுடைய கரத்திலே அடங்கி இருக்க மாட்டாங்க. அதுல ரவிராஜும் ஒரு ஆளு. ஏன்னா வியாபாரத்துல இருக்கும்போது யார் பேச்சும் கேட்க மாட்டேன். இஷ்டம் போல காலையில இருந்து ராத்திரி வரையும் வியாபாரம் பார்ப்பேன். மனைவி பேச்சை கேட்க மாட்டேன், அம்மா பேச்சை கேட்க மாட்டேன், யார் பேச்சும் கேட்க மாட்டேன். ஒரு அரை கோடியே காணும், அவ்வளவுதான். அதை ஏன் சொல்ல வேண்டியது அப்படின்னா, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருந்தால் ஏற்ற வேளையிலே உயர்த்துவார். இல்ல நான் கேட்க மாட்டேன், நான்லாம் யார் பேச்சும் கேட்க மாட்டேன் அப்படின்னா பார்த்துட்டே இருப்பாரு. மனம் திரும்புறானா மனம் திரும்புறானா மனம் திரும்புறானா பார்த்துட்டே இருப்பாரு. டெய்லி பார்ப்பாரு. மனம் திரும்புறானா, மனம் திரும்பினா உயர்த்திடுவார். சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மனம் திரும்பாம இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நான் அப்படி வாழ்ந்திருக்கேன், அதனால உண்மையா சொல்றேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அப்ப இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, அவருடைய கைக்குள்ளே அடங்கி இருக்கணுமா, அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். கால வேளையிலே எல்லாரும் இணைந்திருக்கிறீங்க. என்னை தேவன் ஆசீர்வதிக்கணும், என்னை தேவன் ஆசீர்வதிக்கணும் சொல்லி எல்லாருக்கும் ஆசை இருக்கு, எனக்கும் ஆசை இருக்கு. ஆனால் அதுக்கு முன்பாக நம்ம என்ன தெரியுமா யோசித்து பார்க்கணும், அவருடைய கைக்குள்ள நம்ம அடங்கி இருக்கிறோமா? அந்த ஒண்ணுதான் இன்னைக்கு காலையில கேள்வி. ஏன்னா எல்லாருக்கும் நிறைய தேவை இருக்கு. என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா, இன்னைக்கு என் கடன் பிரச்சனைக்கு மாறிடாதா, இன்னைக்கு என் வீட்டுல இருக்க உபத்திரம் மாறிடாதா. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். 24 மணி நேரம் வாழ்க்கையிலே நம்ம அவருடைய கரத்துக்குள்ளே இருக்கிறோமா? உடனே நம்ம ஆளுக்கு சொல்லிடுவாங்க எல்லாரும், ஆமா பிரதர், நான் தேவனுடைய கரத்துக்குள்ள தான் இருக்கிறேன் அப்படிம்பாங்க. வாயை திறந்தா போய் சொல்றாங்க. அம்மாவுக்கு கீழ்படியறது இல்லை. செல்போன்ல பல மணி நேரம் மூழ்கி போய் கிடக்குறாங்க. எல்லாரும் வெளியில போனதுக்கப்புறம் பல மணி நேரம் படம் பார்க்குறாங்க, நாடகம் பார்க்குறாங்க. இவங்கெல்லாம் தேவனுடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறாங்களா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய கற்பனை கை கொண்டு இரவும் போலுமா விழித்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். இடைவிடாமல் ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். இரவும் போலுமாக வேதத்தை வாசித்து தியானிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள். துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும்.
சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கணும். தேவனுக்கு பிரியமானபடி பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கணும். தேவ சித்தத்துக்குள்ளே இருக்கணும். தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையா இருக்கணும். தீமையை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து உண்மையா வாழக்கூடிய ஜனமா இருக்கணும். அநீதியான கருத்தை வெறுத்து நீதியை பின்பற்றக்கூடிய குடும்பமா இருக்கணும். அநியாயமா சம்பாதிக்கிறத விட்டுறணும். பண ஆசையை விட்டுறணும். 24 மணி நேரம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படக்கூடிய ஜனமா இருக்கணும். இப்படிலாம் நம்ம யோசித்து பார்த்தால் நம்ம அவருடைய கரத்துக்குள்ள இருக்கிறோமா இல்லையா? ஏன்னா இப்ப நிறைய குடும்பத்துல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆமா நான் அவருடைய கரத்துக்குள்ள இருக்கேன், ஆமா அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் காலையில இருந்து ராத்திரி வரையும் என்ன செஞ்சாங்க, எப்படி வாழ்றாங்க, தேவனுக்கு முன்பாக அவங்க எப்படி இருக்கிறாங்க, வசனத்தினாலே காத்து கொண்டாங்களா, உலகத்தில் உள்ள காரியத்தினாலே கரைவிடாமல் இருக்கிறாங்களா, மாம்சத்தினுடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுதா, இல்ல ஆவிக்குரிய கனிகள் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுதா? மாம்சத்தினுடைய கிரியைகள் அப்படின்னா ஒரு 17 கேரக்டர் உள்ள வந்துடும். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், பொய், ஏகப்பட்ட காரியம் இருக்கு. பகை, சில குடும்பத்துல கோவப்பட்டுருவாங்க, மார்க்க பேதங்கள், வெறி எல்லாம் உள்ள வந்துடும். மாம்சத்தினுடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில எது தொடருதா? இதெல்லாம் நம்ம ஏன் யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில செயல்படாம இருக்கணும். சில குடும்பத்திலே பகையை வச்சுட்டு தான் சுத்துறாங்க, விரோதத்தை வச்சுட்டு தான் சுத்துறாங்க, வைராக்கியத்தை வச்சுட்டு தான் சுத்துறாங்க. இதெல்லாம் உண்மையா பொய்யா? சில குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் கோபம் அப்படியே ரெடியா இருக்கும். யார எப்போ கோபமா பேசலாம் அப்படின்னு சொல்லி கோபமா இருப்பாங்க. சில குடும்பத்துல சண்டை போட ரெடியா இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு ஸ்பெஷல் என்னது அப்படின்னா சண்டை போட ரெடியா இருப்பாங்க. சில குடும்பத்துல பிரிவினை உண்டாக்குறது மட்டும்தான் டார்கெட்டா வச்சிருப்பாங்க. சில குடும்பத்துல மார்க்க பேதங்கள்னு எழுதப்பட்டிருக்கு, அது நமக்கு வேண்டாம். பொறாமைகள், சில குடும்பத்துல பொறாமை அதிகமா உள்ள கிடக்கும். இப்படிலாம் உள்ள இருந்துச்சு அப்படின்னா தேவனுடைய கரத்துக்குள்ள எப்படி அடங்கி இருக்க முடியும்? ஏன்னா குதிச்சுக்கிட்டு வெளியில வந்துடும். ஒரு கோபம் சடக்குன்னு வெளியில வந்துடும். ஒரு சண்டை சடக்குன்னு சண்டை போட்டுருவாங்க. பகை திடீர்னு ஒரு பகையா மாறிடும். திடீர்னு ஒரு வெறி வந்துடும். திடீர்னு களியாட்டுக்குள்ள போயிடுவாங்க. திடீர்னு ஒரு மாம்சக்கிரியை அசுத்தத்துக்குள்ள போயிடுவாங்க, வேசித்தனத்துக்குள்ள போயிடுவாங்க. சில குடும்பத்திலே பாவத்துக்குள்ள விபச்சாரத்துக்குள்ள போயிடுவாங்க. இந்த 17 கேரக்டர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வராம இருக்கா? அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கும் போது இதெல்லாம் கிரியை செய்யாது. அப்ப நம்ம 24 மணி நேரம் வாழ்க்கையிலே நம்ம தேவனுடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்திலே தேவன் நம்மளை உயர்த்துவார். தேவன் நம்மளை உயர்த்துவார். என் வாழ்க்கையிலலாம் நான் கர்த்தரை விட்டு தள்ளி போன ஒரு ஆளு. நான் இன்னைக்கு பைபிள் எடுத்து பேசுறேன் அப்படின்னாலே அது கர்த்தர் கொடுத்த கிருபை மட்டும்தான். ஏன்னா 11 வயசுல வேலைக்கு போனாலும் எனக்கு பைபிள் வாசித்தா புரியாது. நானும் சராசரி ஒரு மனுஷன் தான். என்னைக்கு உணர்ந்து நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கேன், மனம் திரும்ப ஆரம்பித்தனும், அவருடைய சமூகத்துல கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சனும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்றதுக்காக என்னோட வாழ்க்கையில நான் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன், என்னெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி வாழ்ந்தேன். ஏன்னா விக்கிரத்துக்கு ஒரு மனுஷனை நம்பி மாந்திரியத்துக்கு 13 லட்சம் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷ வாழ்க்கை அது. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, கத்தால மட்டுமே 12 வருஷம் தொங்கிட்டுருக்கேன். எலுமிச்சம்பழம் மட்டுமே ஒரு 7-8 வருஷம் வச்சிருக்கேன். இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா,
நான் எப்படி அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி வாழ்ந்திருப்பேன்? நான் துன்மார்க்கனெல்லாம் வாழ்ந்தேன், நான் துரோகியாலா வாழ்ந்தேன், நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயில வாழ்ந்தேன். இன்னைக்கு காலையில செய்தி என்ன அப்படின்னா, தேவன் நியாயாதிபதி. நியாயாதிபதி பார்ப்பாரு, ஒரு குடும்பத்தை பார்ப்பாரு. அவர் உயர்த்தவும் செய்வாரு, தாழ்த்தவும் செய்வாரு. அப்பா, நான் ஒண்ணுமே இல்லப்பா, நான் களிமண்ணுப்பா, என்னை நீ எடுத்து உருவாக்குங்கப்பா, உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறேன்ப்பா, உமக்கு முன்பாக நான் ஒண்ணுமே இல்லப்பா, நான் ஒண்ணுமே இல்லப்பா, நான் பாவிப்பா, என் பாவத்தை மன்னிச்சுங்கப்பா, என்னை உருவாக்குங்கப்பா, உங்க ரத்தத்தினால கழுவி என்னை சுத்திகரிங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நான் இப்படிதான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இதை ஏன் காலையில சொல்லி தரேன் அப்படின்னா, அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கும்போது நம்மளை உயர்த்துவாரா, உயர்த்த மாட்டாரா? நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. என் வாழ்க்கையிலே நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது குத்தப்பட்டவனாக கையில பைபிள் எடுத்து வாசித்தேன். ஜெபிக்கும் போது கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன், புலம்பி அழ ஆரம்பிச்சேன். கல்லான இருதயமா இருந்துச்சு. எனக்கு ஒரு சதையான இருதயம் தாங்கப்பா, உங்க நல்லாவிய தாங்கப்பா. என் வாழ்க்கை ஒரு வனாந்தரமான வாழ்க்கையா இருக்கு, கர்த்தரை விட்டு தள்ளி போன ஒரு வாழ்க்கையா இருக்கு, ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையா இருக்கு. எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா? எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்குமா? நான் பரலோகத்துக்கு வர முடியுமா? நான் நித்திய ஜீவனுக்கு வர முடியுமா? அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பித்தேன். ஏன்னா கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெரியுது, இவ்வளவு வசனம் இருக்கு. அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? தேவனுக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன்? ஏன்னா சில குடும்பத்திலே நீங்க சின்ன வயசுல இருந்தே தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்திருக்கலாம். சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்திருக்கலாம். ஏன்னா 2 விதமான ஜனங்கள் ஆன்லைன் மூலியமா கேட்பீங்க. சில வயசான பாட்டிமார் இருப்பாங்க, கிட்டத்தட்ட ஒரு 70-75 வயசு பாட்டிமார் இருப்பாங்க. அவங்க கூட யோசிப்பாங்க, என் வாழ்க்கையில் கூட பெருமைலாம் இருந்துச்சுல்ல, என் வாழ்க்கையில் கூட பொறாமலாம் இருந்துச்சுல்ல, ஆமா நானும் சின்ன வயசுல சண்டைலாம் போட்டிருக்கோம்ல, நானும் வைராக்கியமாக தானே வாழ்ந்திருக்கேன், நானும் கோபமாக தானே வாழ்ந்திருக்கேன், அப்போ நான் எப்படி கர்த்தருடைய கரத்தில் அடங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லி சில வயசானவங்க கூட யோசித்து பார்ப்பாங்க. தேவன் நியாயாதிபதி என்று எழுதப்பட்டிருக்கு. நியாயாதிபதி நம்மளை பார்ப்பாரு, யாரை உயர்த்தணும் யாரை தாழ்த்தணும், யாரை உயர்த்தணும் யாரை தாழ்த்தணும் அவருக்கு நல்லா தெரியும். அவருக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு ரவிராஜ் உயிரோட இருக்கான் அப்படின்னா அது கர்த்தருடைய கிருபை மட்டுமே, கர்த்தருடைய கிருபை மட்டுமே. ஒண்ணுமே இல்லை, உலகத்துல ஒண்ணுமே இல்லை. 1000 கோடி சொத்து இருந்தாலும் அடுத்த நாள் காலையில உயிர் இருந்தா மட்டும்தான் உண்டு. அதனால நான் சின்ன வயசுல நான் வியாபாரத்துல இருந்ததுனாலே, பல லட்சங்கள் நஷ்டப்பட்டு நான் வெளியில வந்ததுனாலே, வியாபாரத்துல இருந்ததுனாலே என்னோட வாழ்க்கையில கஷ்டம்னா என்ன, லாபம்னா என்ன, பிரச்சனைனா என்ன, போராட்டம்னா என்ன, அவமானம்னா என்ன, நிந்தைனா என்ன, கேவலம்னா என்ன. ₹1 கையில காசு இல்லை அப்படின்னா எல்லாரும் தள்ளிடுவாங்க. இதுதான் உண்மையான உலகம். என் கையில ₹1 இல்லாம நான் நடு ரோட்ல நின்றுருக்கேன். ₹1 இல்லைன்னா எல்லாரும் தள்ளிடுவாங்க. வசனம் அழகா எழுதப்பட்டிருக்கு, தேவனே நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி. நான் விக்கிரத்துக்கு போய் 13 லட்சம் கொடுத்தேன், மனுஷனை நம்பி ஓடுனேன், விக்கிரத்துக்கு பணம் கொடுத்தேன், மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்தேன், நான் நடு ரோட்டுக்கு தான் வர முடியும். பைபிள் சட்டம் அதுதான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அடங்கியிருந்தா உயர்த்துவார். இன்னைக்கு வீட்டில் ஒரு வாலிப பிள்ளை அம்மா வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டேங்காங்க, ஒரு வாலிப பையன்
அம்மா வார்த்தை கீழ்ப்படிய மாட்டுக்காங்க, அப்பா வார்த்தை கீழ்ப்படிய மாட்டுக்காங்க. பைபிள்ல என்ன போட்டிருக்கு? பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். அது நியாயம், அது தேவனுக்கு பிரியம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு கையில பைபிள் எடுத்து வாசித்தால் சத்தியத்தை முதல்ல அறிந்து கொள்ள முடியும். போன வருஷத்திலே ஒரு வாலிப மகள் திருமணம் முடியல, ஒரு 26 வயசு இருக்கும். பிறந்ததுலேருந்து சர்ச்சுக்கு போற மகள் தான். அந்த வாலிப மகள் டாக்டர். அந்த வாலிப மகள்கிட்ட அந்த வசனத்துக்கு கொஞ்சம் அர்த்தம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். பிரதர், எனக்கு தமிழே வராது அப்படின்னாங்க. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் பிறந்ததுலேருந்து இங்கே இல்லையா அப்படின்னு. இல்லை, நான் இங்கே தான் இருந்தேன், ஆனால் நான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே எல்லாமே இங்கிலீஷ் தான் அப்படின்னாங்க. சரி, பைபிள் ஒரு தடவையாக வாசித்து முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இன்னும் வாசிக்கலை. நான் டெய்லி செல்ஃபோனில் ஒரே ஒரு வசனம் மட்டும் எனக்கு வரும், நான் பார்ப்பேன். ஆனால் நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடுவேன். நான் வீட்டுக்கு ஒரே பிள்ளை தான், நான் பிறந்ததுலேருந்து சர்ச்சுக்கு தான் போகிறேன் அப்படின்னாங்க. ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிற ஒரு பழக்கம் இல்லை. நல்ல பிள்ளை, டாக்டர், நல்ல டிகிரி வாங்கியிருக்காங்க. ஆனால் கையில் பைபிள் எடுத்து மட்டும் வாசிக்கலை. என் வாழ்க்கையிலே நான் வியாபாரத்தில் சகல விதமான செழிப்போடு இருந்தேன். ஆனால் ஒரு நாள் நடுரோட்டுக்கு வந்தேன். வியாபாரத்தில் இருக்கும்போது சகல விதமான ஆசீர்வாதத்தோடு நான் வாழ்ந்திருக்கேன். என்னைக்கு கர்த்தரை மறந்து விக்கிரத்துக்கு பின்னாடி போனனோ, மனுஷன் பின்னாடி போனனோ, மாந்திரியத்துக்கு போனனோ, நான் நடுரோட்டுக்கு வந்தேன். தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். என் வாழ்க்கையில தாழ்த்தப்பட்ட நிலைமையில இருக்கும்போது சர்ச்சில் போய் ஒரு 2.5 வருஷம் வேலை பார்த்தேன். கர்த்தருடைய கிருபையினால அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அந்த 2.5 வருஷம் வேலை பார்க்கும்போது சர்ச்சில் கோயில் குட்டியார் வேலை தான் பார்த்தேன். திருநெல்வேலியில் தெசனோல பகுதியில் ஒரு 2.5 வருஷம் வேலை பார்த்தேன். சமரியா சர்ச்சில் வேலை பார்க்கும்போது எல்லாரும் எப்படி வாழ்கிறாங்க, நான் எப்படி வாழ்ந்தேன், சர்ச்சில் வரக்கூடிய 500 குடும்பம் எப்படி இருந்துச்சு, ரவிராஜ் எப்படி வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லி அந்த 500 குடும்பத்தை பார்த்து கற்றுக்கொண்டேன். அவங்களாம் சர்ச்சில் போய் எப்படி முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுறாங்க, எப்படி தேவனை ஆராதிக்கிறாங்க, காலையில நைட்டு எப்படி சர்ச்சுக்கு வராங்க, நான் எப்படி சர்ச்சுக்கு போகாம கையில் பைபிள் எடுத்து வாசிக்காம இஷ்டம் போல எப்படி அலைஞ்சேன். இதெல்லாம் என்னோட வாழ்க்கையிலே நான் சர்ச்சில் இருக்கும்போது கற்றுக்கொண்ட காரியங்கள். ஒருவனை தாழ்த்தி, ஒரு மனுஷன் தாழ்த்தப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கணும். சர்ச்சில் போய் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருந்தேன். அப்படி அடங்கி இருக்கும்போது பைபிள் காலேஜ் படிக்க ஒரு கிருபை கிடைச்சது. ஒரு வயசான பாட்டி, 84 வயசு பாட்டி, பைபிள் காலேஜ் சேர்த்து விட்டாங்க. எழுத்துக்கூட்டி படிக்க ஆரம்பித்தேன். குடும்பத்தில் உதவி பண்ணாங்க. அந்த பாட்டிகிட்ட போய் அடிக்கடி கேட்பேன். அந்த பாட்டி இன்னும் உயிரோடு இருக்காங்க, 88 வயசு. இப்படிலாம் இருக்கும்போது மனிதனுடைய கண்களிலே தயவு கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு காலத்தில் நான் விக்கிரத்து பின்னாடி போயிட்டேன். நான் தாழ்த்தப்பட்ட நிலைமையில இருந்தேன். அவருடைய சமூகத்தில் சர்ச்சுக்குள்ள இரவும் போலுமா ஜெபிக்க ஆரம்பித்தேன். கையில் பைபிள் எடுத்து எழுத்து கூட்டி வாசிக்க ஆரம்பித்தேன். என் பாவத்தை மன்னிங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்க, என் பாவத்தை மன்னிங்க, நான் விக்கிரத்தில் வாழ்ந்துட்டேன், நான் மனுஷனை நம்பி வாழ்ந்துட்டேன், நான் லட்சமாக அங்கே போய் பணம் கொடுத்துட்டேன், என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி தாழ்த்தப்பட்ட சூழ்நிலையிலே அவருடைய சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இதை ஏன் காலையில் சொல்லி தரேன் அப்படின்னா, தேவனே நியாயாதிபதி. நியாயாதிபதி அவர் ஒரு குடும்பத்தை நியாயம் தீர்க்கும் போது யாரும் பக்கத்துல நிற்க முடியாது. அதே நேரத்தில் அப்பா நான் பாவிப்பா, நான் தெரியாம பண்ணிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு ஒரு சமூகத்துல சாஷ்டாங்கமா விழுந்து முகங்குப்புற விழுந்து என்னை மன்னிச்சிருங்கப்பா
அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபித்தால் மறுபடியும் நம்மளை உயர்த்துவார். மறுபடியும் நம்மளை உயர்த்துவார். இந்த பூமியில வாழ்றதுக்கு நமக்கு கிருபையை தருவார். ரவிராஜுக்கு இந்த பாவிக்கு கிருபை கிடைச்சது. பாவியா என் மேல கிருபையா இருங்க அப்படின்னு கிருபையை தந்தாரு. இன்னைக்கு வரையும் உயிரோட இருக்கேன். அவ்வளவுதான். இதான் சாட்சி. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருவனை தாழ்த்தி, ஒருத்தன் தப்பா வாழ்றான்னா தாழ்த்திடுவார். கர்த்தரை விட்டு தள்ளி போறான் அப்படின்னா தாழ்த்திடுவார். என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போன ஒரு நபர், தாழ்த்தப்பட்ட சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில இருக்கும்போது அவருடைய சமூகத்திலே காத்து இருக்க ஆரம்பிச்சேன். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி ஓடி போறாங்க. நிறைய குடும்பத்துல ஓடி போறாங்க. யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா ரவிராஜ் ஒரு காலத்துல அப்படிதான் வாழ்ந்திருக்கேன். பாவியின் மேல் நாள்தோறும் சினம் கொள்கிற தேவன் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படியே வசனம் இருக்கு. பாவியின் மேல் நாள்தோறும் சினம் கொள்கிற தேவன். ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் அந்த குடும்பத்தை உயர்த்துகிறார். அதே நேரத்தில் ஒரு குடும்பத்திலே பாவத்திலே வாழ்ந்தால் தரை மட்டும் தாழ்த்துகிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை பற்றி அறிந்து கொள்ளணும். இன்னைக்கு காலைவெளியில செய்தி என்னன்னா, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளணும். எல்லாரும் நினைப்பாங்க, இஷ்டம் போல வாழ்ந்தா தேவன் உயர்த்திடுவார் 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 சொல்லிட்டு மறுபடியும் 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 தப்பு பண்றது. இப்ப நிறைய குடும்பத்துல இப்ப என்ன நடக்கு அப்படின்னா, நம்ம எப்படி வாழ்ந்தாலும் தேவனை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கையை விட்டு வெளியில ஓடி போயிடுறது. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில ஏன் பிரச்சனை வந்துச்சு, ஏன் போராட்டம் வந்துச்சு அவங்களுக்கும் தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு 1 மணி நேரம் போவாங்க, காணிக்கை போடுவாங்க, சர்ச்சு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் போவாங்க, முடியறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு போயிடுவாங்க. நான் நிறைய குடும்பத்தை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் போய் அம்மா அப்பாட்ட சண்டை போடுவாங்க. சில குடும்பத்துல மனைவிட்ட சண்டை போடுவாங்க. சில குடும்பத்துல வீட்டில் ஒரே சண்டை தான் நடக்கும். வீட்டில் பைபிள் வாசிக்க மாட்டாங்க, குடும்ப ஜெபம் இருக்காது, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இருக்காது. சில குடும்பத்துல 6 நாளுமே கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. இவங்க எப்படி தேவனுடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறாங்க? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. இப்ப நானே இருக்கிறேன். நான் தேவனுடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருந்தால் என்னை உயர்த்துவார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நான் தேவனுடைய கரத்தை விட்டு வெளியில ஓடி போயிட்டேன் அப்படின்னா எனக்கும் அடி உளும். அதை மறக்க கூடாது. ஏன்னா நான் ஆல்ரெடி அடி வாங்கியிருக்கேன். கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஆல்ரெடி அடி வாங்கியிருக்கேன். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாதான்ப்பா ஆசீர்வாதம். ஒரு முழு பைபிள் வாசித்து பார்த்ததில்லை. தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், கற்பனை கை கொள்ளணும், கட்டளைக்கெல்லாம் கீழ்ப்படியணும். எல்லா வசனம் இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி வாழ்றோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? ஏன்னா காலவேளையில என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி இணைந்திருக்கிற குடும்பம் 1000 குடும்பம் இருக்கு. ஆனா ஒரு சில குடும்பங்கள் தான் நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழணும் அப்படின்னு யோசிக்கிற குடும்பமே இருக்கு. ஒரு சில குடும்பம் மட்டும்தான் தேவனை நீ ஆசீர்வதிப்பான்னு சொல்லி பொறுமையா இருக்கிற குடும்பங்கள் உண்டு. என் வாழ்க்கையில நான் தேவனோட வார்த்தைக்கு, தேவனோட சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுக்க மட்டும்தான் ஆசைப்பட்டேன். கர்த்தருடைய கிருபையினால அந்தந்த நாளுக்கு ஆகாரம், 31 நாளுக்கு ஒரு மனுஷனுக்கு என்ன ஆகாரம் வேணுமோ கரெக்டா தருவார். அந்தந்த நேரத்துல தருவார், சந்தேகமே வேண்டாம். ஆனால் ரவிராஜ் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருந்தால் மட்டும்தான், இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம்.
ஏன்னா காலை வேளையில இப்ப என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, ஒரு அரை மணி நேரம் செய்தி கேட்பீங்க, ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவீங்க. சில குடும்பத்துல மட்டும்தான் கையில பைபிள் எடுத்து வாசிப்பாங்க, நேரம் இல்லைன்ட்டு கிளம்பி போயிடுவாங்க. சில குடும்பத்துல செய்தி கேட்டாச்சுல, ஜெபிச்சாச்சுல, அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. சில குடும்பத்துல அடுத்த வீடியோ பார்க்க போயிடுவாங்க. சில குடும்பத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அதுக்கப்புறம் பகல் நேரத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதை ஏன் ஆழமா சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, நிறைய குடும்பத்துல காலையில இன்னைக்கு எத்தனை பொய் பேசணும், எத்தனை பேரை பார்க்கணும், எப்படி எப்படி மாத்தி பேசணும், எப்படி எப்படி பணம் சம்பாதிக்கணும், மைண்ட் ஃபுல்லா தான் இருக்கும். அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்துவார். இன்னைக்கு செய்தி அதுதான். தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறவர். உங்க குடும்பத்தை உயர்த்தணும்னு சொல்லி தேவனுக்கு தெரியும். ஆனா நம்ம அவருடைய கரத்துக்குள்ளே, பலத்த கரத்துக்குள்ளே, அவருடைய கைக்குள்ளே அடங்கி இருக்கிறோமா? என்னையும் சேர்த்துதான். செய்தி அதுதான். இன்னைக்கு செய்தி அதுதான். தேவன் நியாயாதிபதி. அவர் ஒரு குடும்பத்தை உயர்த்தணும் அப்படின்னா ஒரு நிமிஷத்துல உயர்த்துவார். சர்ச்சில் கோயில் குட்டியார வேலை பார்த்தேன். பைபிள் காலேஜ் படிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஒரு வயசான பாட்டிகிட்ட போய் கேட்டேன், நாலாம் பைபிள் காலேஜ் படிக்கலாமா? நான் இப்போ தானே ரட்சிக்கப்பட்டு உள்ள வந்திருக்கேன். என் வாழ்க்கையில $1/2 கோடி வேஸ்ட் பண்ணிட்டேனே, எல்லாம் நஷ்டப்பட்டு நடு ரோட்டுக்கு போயிட்டு வந்துட்டேனே, நான் பைபிள் காலேஜ் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் படிக்க வைக்கேன். உடனே பிஷப்ட ஃபோன் அடிச்சாங்க. கர்த்தருடைய கிருபை 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 கிருபை. ஒரு 5 வருஷம் பைபிள் காலேஜ் படிக்க கர்த்தர் கிருபை செய்தார். பிடிஹெச், பிடி எல்லாம் படிக்க கர்த்தர் கிருபை செய்தார். எப்படி? மனிதருடைய கண்களிலே தயவு கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். உயர்த்துறதுக்கு ஒரு நாள் வச்சிருப்பாரு. உயர்த்துறதுக்கு ஒரு நாள் வச்சிருப்பாரு. அந்த நாட்கள் வரைய அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். சாம் ஜெபத்துடைய பைபிள் காலேஜ்ல படிக்க கிருபை செய்தார். பிடிஹெச் பட்டம் வாங்க, பிஷப்ட வாங்க கர்த்தர் கிருபை செய்தார். இதெல்லாம் எப்படி? ஒரு காலத்துல நான் விக்கிரத்துக்கு போய் 13 லட்சம் கொடுத்த பாவி, சர்ச்சில் ஒரு 2.5 வருஷம் கோயில் குட்டியார வேலை பார்க்கும்போது நானும் பைபிள் வாசிக்கணும், நானும் தியானிக்கணும், நானும் பைபிள் காலேஜ் படிக்க சொல்லி ஆசைப்பட்டேன். தேவன் கிருபை தந்தார். இன்று எத்தனை குடும்பத்திலே அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறீங்க? நான் சொல்றது உண்மையான வார்த்தையா பொய்யான வார்த்தையா? என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன். நான் சாபத்திலையும் வாழ்ந்திருக்கேன், ஆசிரியக்கப்பட்டு வாழ்ந்திருக்கேன். என் வாழ்க்கையில 2 பக்கமும் உண்டு. பாவம்னா பாவத்துல வாழ்ந்திருக்கேன். அவர் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமானாக்கப்பட்ட பின்பா எப்படி வாழணும்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில, இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சா, மனம் திரும்பிட்டானா? ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ரவிராஜ் ஒரு காலத்துல மனம் திரும்பணும்னு சொல்லி சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சு, 4 மோடிக்கு போக ஆரம்பிச்சு, எங்கெல்லாம் மீட்டிங் நடக்கும் எல்லா பக்கமும் போக ஆரம்பிச்சு, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சு. ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் சாப்பிட ஆரம்பிச்சு. கையில காசு இருக்காது, சர்ச்சில் போய் சாப்பிட ஆரம்பிச்சு. கண்ணீரோடு அழ ஆரம்பிச்சு. ஏன் தெரியுமா சொல்றேன்? அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்க ஆரம்பிச்சு. அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கும் போது ஒரு நாள் உயர்த்துவார். அந்த நாட்களுக்காக யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்க. அவ்வளவுதான் இன்னைக்கு செய்தி. அதுக்குதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா சில குடும்பத்துல யோசிப்பீங்க, பிரதர் என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்கு, என் குடும்பத்துல நிறைய பிரச்சனை இருக்கு, என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்கு. கர்த்தர் பக்கம் மனம் திரும்பியாச்சா? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டீங்களா? பரிசுத்தமா வாழ ஆரம்பிச்சாச்சா? சத்தியத்துல நடக்க ஆரம்பிச்சாச்சா? நீதியை பின்பற்ற ஆரம்பிச்சாச்சா? தீமையெல்லாம் வெறுக்க ஆரம்பிச்சாச்சா? நன்மை செய்ய ஆரம்பிச்சாச்சா? நற்கிரியை செய்ய ஆரம்பிச்சாச்சா? நல்லது மட்டும்தான் செய்யணும். அதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ,
எல்லாரும் தேவனுக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிங்க. கர்த்தருடைய கிருபையினாலே குப்பையிலிருந்து என்னை உயர்த்தினார், தூக்கி எடுத்தார். என் வாழ்க்கையில் சாட்சி உண்டு. பல பாடுகள், கண்ணீர். எனக்கு தேவனுக்கு பிரியமானபடி எப்படி வாழ எனக்கு தெரியாது. ஆனால் வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனத்துல என்ன அர்த்தம் இருக்கு, நான் எப்படி வாழ்ந்தேன், என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போறேன், இப்படி யோசிக்க ஆரம்பிச்சேன். ஆவியானவர் பேசுவார்ல, யோவான் 16:8 போட்டுக்கல, பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாயத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். என் கூட பேச ஆரம்பிச்சார். எப்படி எப்படி வாழ்ற, எப்படி எப்படி வாழணும் கற்றுக்கொள்ளும் போது, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலே ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே, அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்க. கர்த்தர் கண்டிப்பாக உயர்த்துவார். புதிய நாளுக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான செய்த கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும்ப்பா. ஏற்ற காலத்துல எங்களை உயர்த்துவீங்கப்பா. எங்க வாழ்க்கையில எந்தெந்த சூழ்நிலை நாங்க கர்த்தரை விட்டு தள்ளி போனோமோ அந்த எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிங்க. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் உங்க கிருபை நான் நிரப்புங்க. இந்த நாளை காண செய்த கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கை கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளா நாங்க மாறணும். ஜப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. உம்முடைய நாமம் மகிமைக்கென்று நாங்க வாழணும். தேவனுக்கு பிரியமானபடி தேவ சித்தத்துக்குள்ள நாங்க வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு கிருபை தாங்க. இச்சையை மேற்கொள்ள, மாம்ச கிரியை மேற்கொள்ள, ஜென்ம சுபாவத்தை மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. சகல சத்தியத்துக்கும் போதிக்கிற பரிசுத்த ஆவியானவரே உங்க பிள்ளையோட நீங்க இருங்கப்பா. நிறைவான ஆவியான வரும்போது எல்லா குறைகள் எல்லாம் நீங்கி போகும். பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னபடி உங்க பிள்ளைகளை அக்னினால நிரப்புங்க, பரிசுத்தனால் நிரப்புங்க, ஆவிக்குரிய 9 கனிகளினால் நிரப்புங்க, ஆவிக்குரிய 9 வரனால் நிரப்புங்க, கிருபையின் வரனால் நிரப்புங்க, ஞான வரனால் நிரப்புங்க, தீர்க்க தரிசன வரனால் நிரப்புங்க, பரிசுத்தாவின் வரங்களினால் நிரப்புங்க. மாம்சமான யாவரும் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்க. யாரெல்லாம் இணைஞ்சு ஜெபிக்கிறாங்களோ தேவ அன்பினாலே ஊற்றுங்க. கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று பேசும்படி யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய இருதயத்துக்குள்ளே குமாரனுடைய ஆவியினால் நிரப்பி ஆசீர்வதிங்க. உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்க. மகிமையின் ஆவியானவர் சிரசின் மேல தங்கிருங்க. நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கியிருக்கும் என்று பேசும்படி யாரெல்லாம் இணைந்து தாழ்த்துறாங்களோ அவனுடைய சிரசின் மேல ஆசீர்வாதத்தை வைங்க. உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாளோ என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து எங்களை பரிசுத்தமா மாற்றுங்க. இந்த நாளே உங்களுடைய கருத்துல அர்ப்பணிக்கிறோம். ரட்சிப்பின் வஸ்து தாங்க, நீதியின் சால்வை தாங்க, துதியின் அபிஷேகத்தை தாங்க ராஜா, வெண்வஸ்திரம் தாங்க. மகிமையின் ஆவியானவரே உங்கள் பிள்ளையோட தங்கிருங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ கல்லான இதயத்தை எடுத்து போட்டுருங்க. சதையான இதயத்தை தாங்க. உங்களுடைய நல்ல ஆவியை தாங்க. அவங்களுடைய இதயத்துக்குள்ளே கொழுந்துடைய அக்னி பற்றி விடட்டும். எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளில் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்க எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். இந்த நாளிலும் ஜெபிக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காக்கப்படட்டும், பாதுகாக்கப்படட்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ உம்முடைய பிரசன்னத்தினால மூடுங்க. சில குடும்பத்திலே தாழ்த்துறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க.
என் வாழ்க்கையில் எனக்கு எப்போ உயர்வு கிடைக்கும் புலம்புறாங்கப்பா, புலம்புறாங்கப்பா, கண்ணீர் வடிக்கிறாங்க. லட்சக்கணக்க கடன் இருக்கு, கோடிக்கணக்க கடன் இருக்கு. விவசாய லோனு, குழுவுக்குள்ள பணம் அடைக்கணும், ஃபைனான்ஸில் வாங்கியிருக்காங்க, ஊரை விட்டு வெளியில் போயிட்டாங்க, நகை கடன், பர்சனல் லோனு, வண்டி டியூ, ஹோம் லோன், படிப்புக்காக வாங்கியிருக்காங்க. சில குடும்பத்திலே சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கும்போது வாங்கியிருக்காங்க. நிறைய கடன் 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 கடன். அந்த கடன் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வாங்க. கர்த்தர் ஒரு முடிவு கொண்டு வாங்க, ஒரு முடிவு கொண்டு வாங்க. எல்லா குடும்பத்துக்கும் ஒரு முடிவு வேணும்பா. உங்க நாமம் மகிமைப்படட்டும், உங்க நாமம் மகிமைப்படட்டும், உங்க நாமம் மகிமைப்படட்டும். ஜெபிக்கிற குடும்பத்தை உயர்த்துங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். அவனுடைய கையின் கீழில் ஆசிர்வதிங்க, அவனுடைய அப்பத்தின் தண்ணியில் ஆசிர்வதிங்க, அவனுடைய சிரசு மேல் ஆசீர்வதிங்க. இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. எங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற என்னென்ன பாவம் இருக்கோ இந்த பாவத்தை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருநாள் கொண்டாடுறாங்க, கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்க, 100 மடங்கு ஆசீர்வதிங்க. காலவேளையிலே வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற இடத்துல ஒருமனப்பட்ட ஆவித்தாங்க, குடும்பமா சர்ச்சைக்கு போக கிருபை செய்யுங்க. இருக்கிற இடத்துல சந்தோஷமா வளர்க்கறது கிருபை செய்யுங்க. அவங்களுடைய தேவையில் சந்திக்கப்படட்டும். சரீரத்தில் பலவீனத்தை நீக்கி போடுங்க. சில குடும்பத்திலே சொந்த தேசத்துக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க, விசாவுக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. சில குடும்பத்திலே வெளிநாட்டுக்கு போகணும், கவர்மெண்ட் வேலை வேணும், எக்ஸாம் எழுதியிருக்காங்க, இன்னுமாக உயர்வுக்காக ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. இந்த வருஷத்திலே யார் யாருக்கு அப்பா டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்களோ இப்பொழுதே கர்த்தர் மனம் இறங்குங்க. காலவேளையிலே தாழ்த்துறாங்க. நிறைய குடும்பத்திலே தேவைகள் அதிகம், கர்த்தர் சந்திங்க. கற்பத்திரியா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்குங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் மனம் இறங்குங்க. தாய்மொழி மகாசிரிங்க. டெலிவரி பண்ணுறவங்க பரம வைத்தியர் கூட இருங்க. சில குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு இருப்பா, ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க, பண ஆசை இல்லாத குடும்பமா தாங்க, நகை ஆசை இல்லாத குடும்பமா தாங்க, பொருளாசை இல்லாத குடும்பமா தாங்க, தேவனுக்கு பிரியமானபடி பயபக்தி உள்ள ஜனமா தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சமாதானம் இல்லாத வாழ்க்கை கர்த்தர் மாற்றித்தாங்க. பிரிவினை, சில குடும்பத்துல சந்தேகம், சில குடும்பத்துல விபச்சார அடிமை, மதுபான அடிமை, சிகரெட் பழக்கம், கோயிலே கஞ்சா பழக்கம், விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பிள்ளி சுனியம், ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை, இந்த எல்லா செத்த கிரியல் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும்பா. தேவனர்லி அப்போ பிரேயர் மினிஸ்டர் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ரவிராஜ் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இரவு மூலமா ஜெபிக்கிற குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் ஜெபிக்க சொல்லணும் அந்த எல்லா ஜெப குறிப்பும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்தில் தாங்கி கொண்டிருக்காங்க, அந்த குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்க பேர் ஜீவ புஸ்ல எழுதப்படணும்ப்பா. கர்த்தருடைய வருகையில நாங்கள் மறுரூபமாக்கப்படணும்ப்பா. சிறு பிள்ளை போல நாங்கள் மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி வாழக்கூடிய ஜனமா மாறணும்ப்பா. கர்த்தர் கிருபை தாங்க, இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும், படிக்கிற பிள்ளைகள், இன்னுமா வேலைக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, ஆஃபீஸ் போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, டிரைவிங் லைன் போறாங்க, விவசாயத்துக்கு போறாங்க, எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. ஹாஸ்பிட்டலில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் எத்தனையோ குடும்பத்தில் இருக்காங்க, உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. பலவீனத்தை எல்லாம் நீக்கி போட்டுருங்க. பூரண சுகம் தாங்க, தீர்காயுஸ் தாங்கப்பா. தேவையில்ல பயம், மரண பயம் எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. பூரண சுகம் தாங்க. கால வேளையிலே யாரெல்லாம் உள்ளத்துல பாரத்தில் கொண்டு எல்லா பாரத்திலும் உங்களுடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறோம். வீடு கட்ட நினைக்கிறாங்க, தடையெல்லாம் நீக்கி போட்டுருங்க. மிஷினரி மாதிரி ஜெபிக்கிறான், பரிசுத்தவான் ஜெபிக்கிறான், அவங்களோட தேவையெல்லாம் சந்திங்க. இந்த வருஷத்துல எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளட்டும். உங்க கரத்துல அடங்கி இருக்கணும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. தேவையில்லாத பயமோ தேவையில்லாத எண்ணங்களோ எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, முதியோர் இடத்துல இருக்காங்க, அவங்களோட தேவையிலெல்லாம் சந்திக்கப்படட்டும். இந்த நாளிலும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் கூட இருக்கணும். உங்க நாமம் மட்டுமே விடட்டும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக.
கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து சகல காரியத்திலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியர்கள் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். 9363064181 நம்பர்கள் உண்டால் நாங்கள் உங்களுக்கு குடும்பத்துக்கு ஜெபிப்போம். தூங்கும் முன்பாக இரவு நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காத்திலும் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.